Good morning and welcome again, my dear students. We shall continue with the Industrial Employment Standing Orders Act of 1946. To begin with, Section 10A. Section 10A of Industrial Employment Standing Orders Act talks about payment of subsistence allowance. Payment of subsistence allowance. இந்த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, if there is an inquiry or investigation into complaints or charges of misconduct against an employee. தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய ஒரு தொழிலாளர் மேலே இன்வெஸ்டிகேஷன் ஆர் என்கொயரி, தட் இஸ் விசாரணை நடக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிஸ்காண்டக்ட்க்கு, தப்பாக நடந்துக்கிட்டான், அதுக்கு அவன் மேலே ஒரு விசாரணை நடக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ், இது ஒரு மாதிரியான அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லுது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் சிம்பிளி ஸ்டேட்ஸ் தட் at the rate of 50% of the wages, at the rate of 50% of the wages which the workman was entitled to immediately preceding the date of such suspension for the first 90 days of suspension. அப்படின்னாக்கா, விசாரணை நடக்கிறதுக்குள்ள அவனுக்கு விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சம்பளம் வாங்கினானோ அதில் 90% ஆஃப் த வேஜ், நான் வேஜில் 90% அவனுக்கு கொடுத்துடணும். எப்போ வரைக்கும் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் 90 days. தட் இஸ் 90 daysனால் ஆன் அன் ஆவரேஜ் இட் இஸ் 3 months. 3 மாதம் சஸ்பென்ஷனில் இருந்தான் அப்படின்னாக்கா, தட் இஸ் 90 days வரைக்கும் அவன் சஸ்பென்ஷனில் இருந்தான் அப்படின்னாக்கா, அந்த 90 days காலகட்டத்துக்கு அவனுக்கு 90% ஆஃப் த வேஜ் கொடுத்துடணும். ஓகே. ரெண்டாவது பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, at the rate of 75% of such wages, at the rate of 75% of such wages for the remaining period of suspension, for the remaining period of suspension, if the delay in the completion of disciplinary proceedings against such workmen is not directly attributable to the conduct of such workmen. இப்போ 90 நாள் வரைக்கும் விசாரணை முடியல, 90 நாளைக்கு மேலே தொடங்குது அப்படின்னாக்கா, அப்போ அவனுக்கு எப்படி சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பார்ட் 2ல் சொல்கிறாங்க, பியில் பேசுகிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்கேஸ் அந்த விசாரணை 90 நாளுக்குள்ளே முடியல, 90 நாளுக்குள்ளே முடியாததுக்கு காரணம் எம்ப்ளாயி தான், அந்த ஒர்க்கர் தான். ஏன்னாக்கா விசாரணைக்கு கூப்பிட்டப்பெல்லாம் வந்திருக்க மாட்டான், நான் வீட்டில் இல்லை, ஏதாவது ஏபிசிடி ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்பான். அதனால 90 நாளுக்குள்ளே அந்த விசாரணை முடியலேன்னு வச்சுக்கோங்க. ஸோ விசாரணை டிலே ஆகிறதுக்கு காரணம் எம்ப்ளாயி தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னாக்கா, அவனுக்கு 75% ஆஃப் த வேஜஸ், அவனுக்கு 175 ரூபா ரேட்டில், 175 ரூபானாக்கா 75%, 75% ஆஃப் த வேஜஸ் ஃபார் த ரிமைனிங் பீரியட் ஆஃப் சஸ்பென்ஷன். இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கான் அப்படின்னாக்கா, அந்த 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு 90% கிடைக்காது, 75% ஆஃப் த வேஜஸ் தான் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன சொல்கிறாங்க, 90 நாள் வரைக்கும் அவன் சஸ்பென்ஷனில் இருந்தான் அப்படின்னாக்கா அவனுக்கு 90% ஆஃப் த வேஜ் கொடுத்துடணும். ரெண்டாவது கேட்டகரி என்ன சொல்கிறாங்க, if his or her suspension period exceeds 90 days and this extension in investigation or inquiry is directly attributable to the employee, then in that case he should be paid or he is liable for only 75% of the wages. 75% of the wages தான் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தில். Then section 11 talks about certifying officers and appellate authorities to have powers of civil court. Excuse me. Section 11 என்ன சொல்கிறாங்க, certifying officers
and appellate authorities to have powers of civil court. அப்படின்னா என்ன சிம்பிள், இதில் என்ன இந்த லைன்லேயே புரிஞ்சுக்கலாம். இந்த சர்டிஃபைங் ஆஃபீஸரும் அப்பலேட் அத்தாரிட்டியும் இந்த சட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் அவங்களுக்கு உண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிசீவிங் எவிடன்ஸ், ஏதாவது எவிடன்ஸ் ரிசீவ் பண்ணும் அப்படின்னாக்கா அதுக்கு. அட்மினிஸ்டரிங் ஓத், ஓத் அப்படின்னாக்கா நான் தமிழில் என்ன சொல்லுன்னு தெரியல, நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும், அந்த ஓத் எடுக்கிறது. தென் என்ஃபோர்ஸிங் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ், விட்னஸை கூப்பிடுறது, அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ். அண்ட் கம்பெல்லிங் த டிஸ்கவரி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு கம்பல் பண்ணுறதுக்கு. இந்த பவர்ஸ் எல்லாம் வந்து கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜரில் வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 2 ஆஃப் 1974 வந்து அந்த பவர் இருக்குது. இப்போ அந்த கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் எல்லாம் இந்த சர்டிஃபைங் ஆஃபீஸருக்கும் அத்தாரிட்டிஸ், தட் அப்பலேட் அத்தாரிட்டிஸுக்கு உண்டு அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. தென் செக்ஷன் 12A டாக்ஸ் அபவுட் டெம்பரரி அப்ளிகேஷன் ஆஃப் மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர். 12A எதை பற்றி சொல்லுது? டெம்பரரி அப்ளிகேஷன் ஆஃப் மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு, ஒரு டெம்பரரி பீரியடுக்கு இந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்ளிகேஷனில் இருக்கும், அமலில் இருக்கும். இது எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு எம்ப்ளாயர் வந்து டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் சர்டிஃபைங் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த சர்டிஃபைங் ஆஃபீஸர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவார் அதை சர்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த சர்டிஃபைங் ஆஃபீஸர் சர்டிஃபை பண்ணி அனுப்புகிற வரைக்கும் இந்த இடைக்காலத்தில் கம்பெனியில் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்காதா? இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கும். அப்போ எந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர், மாதிரி ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசணும் இல்லையா, ஒரு டைப் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர் பேசணும் இல்லையா, அந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் இந்த ஃபேக்ட்ரியில் அமலில் இருக்கும், ஆப்ரேஷனில் இருக்கும். எப்போ வரைக்கும்? இந்த கம்பெனி அனுப்பிச்ச டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் சர்டிஃபைங் ஆஃபீஸர் சர்டிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு அப்புறம் இந்த கம்பெனிக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆப்ரேஷனில் வர்ற வரைக்கும் மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் அமலில் இருக்கும், will be made applicable. That's it. Section 13 talks about penalties and procedures. இந்த செக்ஷன் 13ல் வந்து சட்டத்தில் என்னென்ன செய்யணும், என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா என்னென்ன பெனால்ட்டிஸ் உங்களுக்கு இந்த சட்டம் என்னென்ன தண்டனை கொடுக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் an employer who fails to submit the draft standing order as required under section 3. section 3 என்ன பார்த்தோம்? submission of draft standing order. ஒரு எம்ப்ளாயர் இந்த draft standing order சப்மிட் பண்ண ஃபெயில் பண்ணிட்டாரு, சப்மிட் பண்ணல. இல்லை, ரெண்டாவது சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டரை சப்மிட் பண்ணல அப்படிங்கிறது சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, who modifies his standing orders otherwise than in accordance with section 10. செக்ஷன் 10ல் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர் எப்படி மாடிஃபை பண்ணணும்னு ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் ஷால் பி பனிஷபிள். இப்போ உங்களுக்கு தண்டனை உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, which may extend to 5,000 rupees, 5,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அபராதம் உண்டு. இப்போ அதே தப்பை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, it will be liable or he will be liable for a further fine which may extend to 200 rupees for every day. திருப்பி அந்த தப்பை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 200 ரூபா வீதம், 200 ரூபா மினி அந்த தண்டனை நீங்கள் அந்த பணத்தை ஃபைனை வந்து நீங்கள் கட்டிகிட்டே இருக்கணும். டில் யூ கண்டினியூ டு டூ சச் அஃபென்ஸ். இந்த தப்பை செய்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கும் 200 ரூபா வீதம் கட்டிக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் இட். திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 13. Then section 13A talks about interpretation etc. of standing orders. Section 13Aல வந்து interpretation etc. of standing orders அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில், ஸ்டாண்டிங் ஆர்டர் இஸ் அ பீஸ் ஆஃப் லா, இது ஒரு லெஜிஸ்லேஷன், சட்டம்.
இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேர்டு இதுதான் அர்த்தம், இல்லை இதுதான் அர்த்தம் அப்படின்னு நிறைய ஆர்கியூமெண்ட் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ஒரு இஷ்யூவில் ஒரு இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு இதுதான் அர்த்தம் 2 பேர் 2 விதமாக பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இதுதான் அர்த்தம்னு யார் முடிவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் கேன் பி ரெஃபர்டு, த கொஸ்டின் மே பி ரெஃபர்டு. அந்த விஷயத்தை கண்டெஷன் இந்த டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து லேபர் கோர்ட்டுக்கு அனுப்பணும். லேபர் கோர்ட் என்ன, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 செக்ஷன் 14 ஆஃப் 1947 அந்த ஆக்டுக்கு வந்து நம்பர் வந்து 14, 1947 ஆண்டு வகுக்கப்பட்ட அந்த சட்டத்தில் வந்து இந்த லேபர் கோர்ட்னு எதோ சொல்லியிருக்காங்களோ அந்த லேபர் கோர்ட்டுக்கு தான் நீங்கள் அனுப்பிச்சு இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன், தட் இஸ் கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் நீங்கள் வாங்கிக்கணும். அவங்க சொல்கிறது தான் ஃபைனல். தென் செக்ஷன் 13B என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்ட் நாட் டு அப்ளை டு சர்டன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். இந்த சட்டம் will not be applied or cannot be applied to certain industrial establishment. ஒரு சில நிறுவனத்துக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, this act is not applicable to whom the fundamental and supplementary rules of civil services are applied, or rules of Indian Railways Establishment Code, or any other rules or regulations that may be notified in this behalf. இப்போ இந்த நான் சொன்ன இப்போ ஃபண்டமெண்டல் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரூல்ஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் யாருக்கு பொருந்ததோ அவங்களுக்கு, அப்புறம் ரூல்ஸ் ஆர் தி இந்தியன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் யாருக்கெல்லாம் பொருந்ததோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செக்ஷன் 14 என்னத்தை பற்றி சொல்கிறாங்க, பவர் டு எக்ஸம்ட் அப்படின்னாக்கா ஃப்ரீ பண்ணுறது, விடுவிக்கிறது. இப்போ இந்த விடுவிக்கிறதுனாக்கா எந்த ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டாம், நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமான்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் இந்த சட்டத்தில் வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஒன்லி த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் தி அஃபிஷியல் கெசட் exempt either conditionally or unconditionally or class of industrial establishment from all or any of the provisions of this act. செக்ஷன் 14 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மட்டும்தான் அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஏதாவது ஒரு கண்டிஷன் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை கண்டிஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். அதான் சொல்கிறாங்க கண்டிஷனலி ஆர் அன்கண்டிஷனலி. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இந்த சட்டம் முழுவதும் பொருந்தாது, இல்லை இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பவர் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. இதுதான் எக்ஸம்ஷன் பவர். தட் இஸ் எக்ஸம்ஷன் பவர் அப்படின்னாக்கா, ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் தேவையில்லை, முழுமையாக தேவையில்லை, இல்லை ஒரு சில விஷயம்தான் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பவர் வந்து அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இதுதான் செக்ஷன் 14 சொல்கிறாங்க பவர் டு எக்ஸம்ட் அப்படின்னு. தென் கம்மிங் டு த லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் டாக்ஸ் அபவுட் பவர் டு மேக் ரூல்ஸ். இந்த சட்டத்தில் ஏதாவது ரூல்ஸ் உருவாக்கணும், ரூல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அகெயின் டு புட் இட் இன் simple sentence for your kind understanding, only the appropriate government may by notification in the official gazette. திருப்பி வந்து இது பண்ணணும் அப்படின்னாக்கா, இது மாதிரி பவர் டு மேக் ரூல் உருவாக்கணும், ரூல் ஏதாவது புதுசாக சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாக்கா அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் ஒரு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மட்டுமே இதை செய்ய முடியும், வேறு யாராலையும் இதை செய்ய முடியாது. தட்ஸ் இட். தேங்க்யூ.